ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட ஃபர்ஸ்ட் லைவ் ரெக்கார்டிங். 58 வருஷத்துக்கு அப்புறம் எட்ஜ்பஸ்டன்ல இந்தியா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. அதுவும் புது கேப்டனான சுமன் கில் பண்ணியிருக்காரு. 200 அடிச்சு 100 அடிச்சு பும்ராவே இல்லாம இந்தியா ஜெயிக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல பேட்டிங்லையும் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பவுலர்ஸ் பும்ரா இல்லாம சிராஜ் தலைமையில சிராஜ் வந்து ஒரு ஹெட் பொசிஷன் எடுத்துக்கிட்டு அந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணி செமையா வின் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோலா நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆமா, கேபாக்கு அடுத்து ஒரு 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 சரியான வின் சொன்னா இந்த வின் தான் சொல்லலாம். ஆனால் 350 அரௌண்ட் 356 ரன் ப்ளஸ் லீடு இதில் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நியூ கில் இரால வந்து நம்ம வந்து மாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் கில் வந்து அடிச்சா அடி சரியான அடிச்சு 150 ப்ளஸ் அரௌண்ட் 350 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணி மாஸ் பண்ணிட்டு இங்கிலாந்து என்ன பிளான் பண்ணிட்டோம்னா சரி நம்ம பேட்டிங் ட்ராக்கை போட்டு விட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டு மாஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினச்சானோ அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பாய்ஸ் அதை செட் பண்ணி மாஸாக அடிச்சு முடிச்சு விட்டு வந்துட்டேன் தானோ. ஆமாம், இது அன்எக்ஸ்பெக்டட் வின் தான். பட் முன்னாடியெல்லாம் 10 வருஷம் முன்னாடி பார்த்தா இந்த மாதிரி ஸ்கோர்லாம் வந்தேன்னா வின் பண்ண மாதிரியே தெரியாது. இது ஒரு ட்ரா மேட்ச் மாதிரி தான் போயிருக்கும். இப்போதான் எல்லாரும் நியூ ஜென் பசங்க வந்திருக்காங்க, அடிச்சு விளையாடுறாங்க. ரெண்டு டீமே அப்படி தான் விளையாடுறாங்க. முன்னாடி எல்லாம் லாஸ்ட் மேட்ச்னா லாஸ்ட் டே வரும்போது ஸ்டோக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி ட்ராக் மேட்ச் விளையாடலான்னு அதான் இதுக்கு பிளானிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எல்லாரும் அடிச்சு விளையாடுறாங்க, சும்மா விக்கெட் விட்டுட்டாங்க. அது கேப்டன்சி தப்ப சொல்ல, இப்போ எல்லாம் மாறிட்டாங்க. இந்த ஒரு ட்ரா மேட்ச் தான் போயிருக்கணும். பார்த்தா அது அன்எக்ஸ்பெக்டா இந்தியாவே வின் பண்ணிட்டாங்க. நல்லா விளையாடுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண மேட்ச் தான். நான் கம்பேர் பண்ண பேட்டிங் பவுலிங் சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்ல நல்லா கேட்ச் பிடிச்சாங்க. கேட்சிங் பொசிஷன்ல நல்லா ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க. லாஸ்ட் கேட்ச் பாத்தீங்க, சிராஜ் சாடி பிடிச்சா, சாய் பிடிச்சான்ல பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஃபீல்டிங் தான் பெட்டர் ஆயிட்டு, அதனால தான் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். ஃபீல்டிங் பெட்டர் ஆனிச்சோ இல்லையோ, ஜெய்ஷ்வால ஸ்லிப் வைக்காதது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு இந்தியாவுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்க்கும்போது பாத்தீங்களா, அந்த பொசிஷன்ல கரெக்டா சாய் சுதர்ஷன் வந்திருக்கான். போன மேட்ச் அதே பொசிஷன்ல தான் ஜெய்ஷ்வால் இருந்து 3 கேட்ச் ட்ராப் பண்ணிட்டான். இந்த மேட்ச்ல கரெக்டா சாய் வந்துருக்கான், சப்ல வந்தா கரெக்டா கேட்ச் வந்தா. ஆமா, அதுவும் இல்லாம நிறைய பேர் கருண் நாயரை வந்து இந்தியன் டீம்ல எடுக்கல அப்படின்னு அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க. அவருக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. பட் அவர் ஸ்டார்டிங்லாம் சூப்பரா ஸ்டார்ட் பண்றாரு தவிர பட் வந்து அவரால் அதை கன்வெர்ட் பண்ண முடியல பெரிய ஸ்கோரா. ஈவன் தோ அவர் ரன் அடிக்கலனாலும் அந்த ஸ்லிப் பொசிஷன்ல சூப்பரா ஒரு 4-5 கேட்ச் பிடிச்சிட்டான். போன ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி செகண்ட் மேட்சும் சரி தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் ஸ்லிப்பா. அதனாலேயே அவர் 5 மேட்ச் ஆடுவான் கண்டிப்பா. ஏன்னா எல்லா கேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா அவரோட பக்கெட்ல போய் விழுற மாதிரி போய் எடுத்துட்டு இருக்கான். ஐ ஹோப் அந்த ஸ்மால் ஸ்கோரை வந்து பிக் ஸ்கோரா சீக்கிரம் கன்வெர்ட் பண்ணிடுவான் அப்படின்னு. ஏன்னா ஒரு லைக் கில் வந்து ஒன் டவுன் ஆனா இந்த தப்பு பண்ணுவான். வருவான் ஒரு 30-40 ரன் அக்ரெசிவா ஆடுவான், அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிடுவான். அதே தப்பதான் கரண் நாயரும் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ஸ்லோவா ஆடினானா அவெல்லாம் கண்டிப்பா ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அவன் பேட்டிங் ஸ்டான்ஸ், அவன் நடக்கிறது, விக்கெட் அவுட் ஆகிட்டு சோவா போறது எல்லாம் பார்த்தா ரோஹித் சர்மா மாதிரியே இருக்காங்க. அது கரெக்டான பொசிஷன் சேஞ்ச் இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது 5th பொசிஷன்ல 4th பொசிஷன் விளையாடுறான். திடீர்னு வந்து 1 டவுன் விளையாடுறான். பட் லாஸ்ட் மேட்ச் ஃபைனல்ல ரஞ்சி ஃபைனல்ல 1 டவுன் விளையாடுறான். பட் அது இங்க மேட்ச் ஆக முடியல. ப்ராக்டிஸ் வேணும் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடும்போது. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். ரோல்ஸ் வேற மேட்ச் வருது, பார்த்துக்கலாம். பும்ரா இல்லாத பவுலிங் அட்டாக்கை யாருமே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் நிறைய பேர் நம்ம சிராஜ் மேல வந்து வன்மத்தை கக்கிறதுல நிறைய பேர் இருப்பாங்க. என்ன ரீசன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோலியோட வளர்ப்பு, கோலியோட சிசிய பிள்ளைன்னொடனே எல்லாருக்கும் ஒரு வன்மம் இருக்கும். அதையும் மீறி அவரோட டெடிகேஷன், எப்படி சொல்றது, இந்தியாவோட லைக் பும்ராவெல்லாம் நம்ம சொல்லுவோம் வேற லெவல் பவுலர்னாலாம், பும்ராக்கு வந்து ஈக்குவலா யாருமே கிடையாது. ஆனா பும்ராக்கு ஈக்குவலா ஒரு டெடிகேஷன், பும்ராவோட டெடிகேஷன் கிடையாது. லைக்
இந்தியன் டீம்ல ஒரு டெடிகேட்டட் பிளேயர் அப்படி யாருன்னா நம்ம முகமது சிராஜ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2022 டிபெட் கிடைச்சிது. அவர் டிபெட் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துருவாங்க. அதுக்கும் போகாம ஆஸ்திரேலியாவிலேயே இருந்து அந்த சீரியஸ் வின் பண்ணி இந்தியாவுக்காண்டி விளையாடணும், அவங்க அப்பாவுக்கு டெஸ்ட் மேட்ச்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஆடணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே வச்சுட்டு இந்தியாவுக்காண்டி விளையாண்டு வின்னும் பண்ணுவான், அந்த சீரியஸ் நல்லாவும் போடுவான். டில் 2022 டு இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 953 ஓவர்ஸ் போட்டிருக்கான். மோஸ்ட் இந்த வேர்ல்டு கிரிக்கெட்ல அவன் தான் அதிக பால் போட்டிருக்கான். அப்பனா பாத்துங்க எவ்வளோ வந்து இதுவரையும் ஒரு தடவை கூட வந்து இன்ஜுரி ஆகலை. பெங்களூர் அகாடமியில போய் இன்ஜுரிக்கு வந்து எந்த இதுவும் போய் ரெஸ்ட் எடுக்கல. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபில மட்டும்தான் அவருக்கு ரெஸ்ட் கிடைச்சிச்சு. டில் தட் வந்து நம்மளுக்கு அவனுக்கு ரெஸ்ட் கூட கிடைக்கல. அவ்வளோ கமிட்மெண்ட், அவ்வளோ டெடிகேஷன் டு ஹிஸ் ஒர்க். லைக் அதுக்கான இது கிடைச்சிருக்கு இப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆகாஷ் தீப்பும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆகாஷ் தீப் வந்து ஒரு டேல் ஸ்டெயினுக்கு ஈக்குவலா அப்படி கூட சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரையும். ஏன்னா அவ்வளோ பயங்கரமா விளையாண்டான். ஒரு பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கு போட்ட பால்லாம் ஸ்டெம்ப் லைன்ல இருந்து பாலை எடுக்கவே இல்லை. பால் வெள்ளையும் உள்றையும் நல்லா சரியான பால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஏன்னா ரூட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான் அந்த பாலை. ஏன்னா இது அவ்வளோ நல்ல பேட்டிங் ட்ராக்கு. இந்த பாகிஸ்தான் ரோடு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஈவன் தோ வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து நான் யாருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கறதுக்கு ஆகாஷ் தீப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட் இல்லை, கில்லும் சூப்பரா ஆனா. ஸோ கில்லுக்கு போயிடுச்சு. பட் ஈவன் தோ இது வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருந்தாலும் பவுலர்ல ஒரு 10-11 விக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கணும். பட் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆகாஷ் தீப் தான் கொடுப்பான்னு பண்ணேன். ஆகாஷ் தீப் தான் நல்லா போட்டிருக்கான். கடைசி ஓவர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான்ல, ஆகாஷ் தீப் தான் போகும்னு நினைச்சேன். ட்ரா இருந்தா பரவாயில்ல, கில்லு கொடுத்துருக்கலாம். வின் பண்ணனாலேயே ஆகாஷ் தீப் கொடுத்துருக்கணும். இங்கதான் நம்ம பவுலர்ஸுக்குலாம் ரெக்கக்னேஷன் போயிட்டு இருக்கு. 10 எடுத்தாலும் யாரும் இல்லை. அங்க 200 ஒரு 150 அடிச்சோன்னா அவனுக்கு இது கேப்டன்ஷிப் கொடுக்கும் போது எஸ்பெஷலி நம்ம பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதுவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதுவும் அதுல பத்ரிநாத், சீக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுன்னா எப்படி சொல்றது, கில்லு மேல என்ன வன்மோன்னு தெரியல, அவ்வளவு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. என்ன விளையாண்டா அவன்லாம் 11ஸ்லயே சர்டனிட்டி கிடையாது, அவன்லாம் அன்சர்டனிட்டி பிளேயரு, இது கிடையாது அது கிடையாதுன்னு ஃபுல் ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவன் பார்த்தானா என்னன்னு தெரியல. கேப்டன்ஷிப்பையும் எடுத்தாங்க. அந்த அப்படியே எப்படி சொல்றது, அவன் ஒரு சீனா கண்ட்ரிஸ்ல செஞ்சுரியே அடிக்கல அப்படின்னு ஒரு பேச்சு வேற போயிட்டு இருந்துச்சு. அதுக்காண்டியே என்ன பண்ணா அப்படின்னா, இந்த நெகட்டிவிட்டிக்காண்டியே ஐபிஎல் சமயத்துல ரெட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் சுமன் கில். அப்பனா அவனோட டெடிகேஷன் லெவல் பாருங்க. ஐபிஎல் விளையாடும் போது ரெட் பாலை வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல பெர்மிஷன் வாங்கி ரெட் பால் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அவ்வளோ டெடிகேட்டடா நான் இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், செஞ்சுரி அடிச்சே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி, ரெண்டாவது மேட்ச் ஒரு 200, ரெண்டாவது இன்னிங்ஸ் 200 அடிச்சிருப்பான் விட்டுருந்தா. பட் வந்து 170 கிட்டத்தட்ட 169 ஆனா சூப்பரா ஆனா. அவனோட ஒரு பேட்டிங் ஸ்கில் எப்படி சொல்றது, அந்த பேக் ஃபுட்ல போய் ஒரு கட் அடிக்கிறதா இருக்கட்டும், டிரைவ், புல் ஷாட், எல்லாமே லைக் ஃபால் ஷாட் அப்படின்னு எதுவுமே பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி. ஃபால் ஷாட் பாடியில அட்டாக் பண்ண கூட நான் வந்து அடிச்சானே. ரொம்ப 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 மினிமமான ஃபால் ஷாட் தான் ஆனா. இனிமே இந்த ஹேட்டர்ஸ்லாம் வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஃபிளாட் ட்ராக்கு, அதனாலதான் கில் அடிச்சான். ஃபிளாட் ட்ராக்கோ கிரீன் ட்ராக்கோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டானா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சில பேர் 100 அடிச்சு தோத்தே இருக்காங்க. 100 அடிச்சிருப்பாங்க ஆனா தோத்துருப்பாங்க. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அடிச்சான், பெர்ஃபார்ம் பண்ணா, யாரும் வாயை திறக்க முடியாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணா, வின் பண்ணா. அவனுக்கு தெரியும். லைக் அவர் 5 இயர்ஸா இந்தியன் டீம்ல இருக்கான், 4 to 5 இயர்ஸா. அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லாம அவனுக்கு யாருமே பேக் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பேக் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிடும், லைக் நீங்க ஒரு 5-6 மேட்ச் விளையாண்டாலே இவன் கேப்பபிள் டு ஒரு 10 இயர்ஸ் போறானா 20 இயர்ஸ் போவானா அப்படின்னு கேப்பபிள் தெரிஞ்சிடும். இல்லைன்னா அந்த
சான்ஸே கிடைக்காது. சான்ஸ் கிடைச்சிது. ஏன்னா சான்ஸ் கிடைச்ச இடத்துல எல்லாத்துலேயுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். லைக் லாஸ்ட் ஒரு சீனா கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டெஸ்ட்டாக தான் ஆடி இருக்கான். அதில் அவனோட ஆவரேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 3 மேட்சஸில் அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. பட் இப்போ வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்.